ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Dhanas டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சுவையான பரங்கிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய் 1 கீற்று. பரங்கிக்காய் 1 கீற்று வாங்கி அதோட தோலெல்லாம் சத்திட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்து முடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பரங்கிக்காவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு வதக்குங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து முடித்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பத்தாமல் இருக்கிறதுனால நான் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து முடித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். 10 நிமிஷத்தில் இந்த காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்சிட்ருக்க அந்த 10 நிமிஷத்தில் அப்பப்போ இதை கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா காய் வெந்து முடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது வாசனைக்காக பண்ணுறோம். பரங்கிக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சுவையான பரங்கிக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.